ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரியேட்டிங். போன வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஆரி ஒர்க் தேவையான திங்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இந்த திங்ஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்டே அவைலபிளில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 999 மட்டும்தான். இதில் உங்களுக்கு ஆரி ஒர்க் தேவையான நான் வீடியோவில் காட்டுற எல்லா திங்ஸுமே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 999 மட்டும்தான். ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 2 செகண்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது, ஸ்டாண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் 4 சைடும் நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். ரொம்பவே ஈஸியாகவேனா வேலை தான். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி வீடியோ பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டாலே போதும், அந்த ஸ்டாண்ட் நின்றும். சில பேருக்கு ஹேண்டில் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சும்மா இதை கலட்டி மாட்டிகிட்டு இருக்காமல், இப்போ ஒரு கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை மாட்டி வச்சுட்டு, இந்த ஸ்டாண்டில் மாட்டி வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். அது ஒன்றுமே ஆகாது. அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சும்மா கழட்டி மாட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு சரி வராது. இப்போ ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அது சின்ன ஃப்ரேம், ஒரு 10 இன்ச் ஃப்ரேமில் தான் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். இது 18 இன்ச் ஃப்ரேமு. இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பாருங்கள் வீடியோ கவனமாக. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறது எப்போவுமே மேலே தான் வரணும், கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக மாட்டுறீங்க அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா, நான் கரெக்டாக மாட்டிட்டு அது நல்லா டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் வரும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் வராது. இப்போ நம்ம ஸ்டாண்டில் எப்படி ஃப்ரேமை மாட்டுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டாண்டை கீழே வச்சு இந்த ஃப்ரேமை தூக்கி மேலே வச்சாலே வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக செட் ஆகிறதுக்காக அதை பண்ணணும். பார்த்ததுக்கப்புறம் இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது ஸ்டாண்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கிளாஸில் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச்சுக்கு தேவையான பொருள் தான் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது செயினுக்கு லைன் போட்டு பாருங்கள். லைன் போட்டுவிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பாருங்கள். சரி த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நூல் உங்களுக்கு அருகாமல் இருக்கிறதுக்காக தான். நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலும் இந்த மாதிரி தான் ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு வரும். முடிச்சு போட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. நான் அந்த பிசுறுலாம் இருக்கிறதால அதெல்லாம் கட் பண்ணியிருப்பேன். அதை நான் முடிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விரலில் கோத்துக்கோங்க. விரலில் கோத்துட்டு நான் உங்களுக்கு நீடில், ஆமாம், சரிக்கு ஒரு நீடில் காட்டினேன்னு போன வீடியோவில் காட்டியிருப்பேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கையில் பிடிச்சிருக்கிறத ஃப்ரேமுக்கு கீழே வச்சு நீடில் கிளாத்துக்கு மேலே வச்சு அந்த கீழாக விட்டு இழுத்தோம் அப்படின்னாலே நூல் மேலே வந்துடும். அதாவது சரி த்ரெட்டு மேலே வந்துடும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 டைம்ஸாவது நீங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக வந்துடும். செயின் ஸ்டிச் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான். பாருங்கள், என்னோடய கையை நான் எப்படி ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குத்திக்கணும். குத்துனதுக்கப்புறம் கீழே நம்ம நூல் சரி த்ரெட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு அந்த ஊசியில் ஒரு ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி மேலே இழுத்தா இந்த நூல் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் செயின் ஸ்டிச்சு. ஸ்டார்டிங் ஸ்டிச்சே உங்களுக்கு இதுதான். இது உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னாலே எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் ஈஸியாக போடலாம். ஆரி ஒர்க்கோட பேஸே இந்த செயின் ஸ்டிச்சு தான். செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே ஆரி ஒர்க் கற்றுக்கிட்ட மாதிரி தான். பாருங்கள், நான் எவ்வளோ பொறுமையாக போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் சரியிலையே ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வரும். சரியில் ஸ்டார்டிங்கில் எந்த த்ரெட்டில் போட்டாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா டைலரிங்க்கு தெரியாமல் நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா பழகிடுச்சுன்னா, பேசிக் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பழகிடுச்சுன்னா உங்களுக்கு கடகடன்னு வந்துடும். செயின் ஸ்டிச் ஓரளவு கம்ப்ளீட் ஆக போகுது. உங்களுக்கு புரியலை, ஸ்டார்டிங்கில் புரியலை அப்படின்னா வீடியோவை 1 or 2 டைம்ஸ் பாருங்கள்.
பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்பவே சிம்பிளான வேலை தான். முதல்ல ஊசியை குத்தி கீழே நம்ம இன்னொரு கையில் நூல் பிடிச்சோம் இல்லையா, அதை ரோல் பண்ணி மேலே இழுத்தாலே ஒரு செயின் வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த செயின் வரும். பாருங்கள், வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஸ்டெயின் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே முடிய போகுது. எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நீங்களும் போடும்பொழுது இந்த மாதிரி லைன் போட்டு அது மேலே போடுங்க. நீங்கள் லைன் போடாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோணலாக வந்தாலும் வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இவ்வளோ கிட்ட போடணுங்கிற அவசியமே கிடையாது. தள்ளி தள்ளி போட்டு பழகுங்க. கொஞ்சம் தூரமாகவே போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிட்ட போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். அவ்வளோதான், நம்ம வந்து செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டோம். ரொம்பவே ஈஸி தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.